Hi, hello, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிவ்யூ செக்ஷன் 114 ஆஃப் தி சிவில் ப்ரொசீஜர் கோட் 1908 ஆர்டர் 47 இதை பற்றி டிஃபைன் பண்ணுது. ரிவ்யூ அப்படின்னா இட் இஸ் அ ஜுடிஷியல் ரீ எக்ஸாமினேஷன், அதாவது ஒரு கேஸை சேம் கோர்ட் அண்ட் சேம் ஜட்ஜால் ரீ எக்ஸாமின் பண்ணுறது தான் ரீ எக்ஸாமினேஷன் ரிவ்யூ அப்படின்வாங்க. ஹூ மே அப்ளை ஃபார் ரிவ்யூ? எ பர்சன், எனி பர்சன். கிரவுண்ட்ஸ் பார்த்திங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் அ நியூ அண்ட் எனி இம்பார்ட்டண்ட் மேட்டர் ஆஃப் தி எவிடன்ஸ். ஒரு எவிடன்ஸ்க்கு தேவையான ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டோ ஏதோ ஒன்று மிஸ் ஆச்சுன்னா அதை கொடுத்து ரிவ்யூக்காக அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மிஸ்டேக் ஆர் எரர் அப்பியரண்ட் ஆன் தி ஃபேஸ் ஆஃப் தி ரெக்கார்டு. இவரோட முகபாவனை ஏதாவது வித்தியாசமாக இருக்குது, பொய் சாட்சி சொல்கிறதுக்கு யாராவது கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, அந்த மாதிரி இவருக்கு மேலே என்னோட சந்தேகமாக இருக்குது அப்படின்னா நம்ம ரிவ்யூக்கு அப்ளை பண்ணலாம். தேர்ட் ஒன் எனி அதர் சஃபிஷியன்ட் ரீசன், போதுமான காரணமாக தெரிஞ்சால் இந்த ரிவ்யூக்கு அப்ளை பண்ணலாம். ஒரு கேஸில் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் கிரிக்கெட் ஆஃப் இந்தியா வெர்சஸ் நேதாஜி கிரிக்கெட் கிளப்புன்ற கேஸ்லாம் பார்க்க போகிறோம். இதில் என்ன ரீசனுக்காக ரிவ்யூக்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா சஃபிஷியன்ட் ரீசன் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அது என்ன ரீசன் சொல்லி மென்ஷன் பண்ணலை. நெக்ஸ்ட்டு ஆர்டர் 47 ரூல் 1 to 9 ரிவ்யூனா என்ன, அதுக்கான ரூல்ஸை சொல்லியிருக்காங்க. ரூல் 1ல் என்ன சொல்லியிருக்காங்கலேருந்து ரூல் 1 to 9 வரையும் இதுக்கான ரூல்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ரிவ்யூக்கான ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சில பாயிண்ட்ஸை பற்றி பார்ப்போம். லிமிட்டேஷன் ஆக்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி 30 days ஃப்ரம் த டேட் ஆஃப் டிக்ரி ஆர் ஆர்டர். லெட்டஸ் பேட்டன்ட் அப்பீல் இன் சட்டம்மா வெர்சஸ் விஷ்ணுமூர்த்தின்ற கேஸ்லால் ஆர்டர் ரெஃப்யூசிங் அப்ளிகேஷனை ஜட்ஜ்மெண்ட்டாக எடுத்துக்க முடியாது. ஸோ இதுக்கான லெட்டஸ் பேட்டன்ட் அப்பீல் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சியோமோட்டோ ரிவ்யூ. அடுத்து சியோமோட்டோ ரிவ்யூ. எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.